தொடர்ந்து கலப்படமாகிறதா தூய சக்தி? கனிம வள கொள்ளையை முழுசா ஒழிச்சாச்சு அப்படின்னு சொல்ற தாவேகா கட்சியில கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வழக்குகளை சந்திக்கின்ற நபர்கள் எப்படி இணையறாங்க? இந்தந்த காரணங்களுக்காக தான் அதிமுகவின் 2 விஜயபாஸ்கர்களும் தாவேகாவில் இணைக்கிறார்களா? விரிவாக பார்ப்போம் இந்த காணொலி. விஜய் சார் தலைமையில தாவேகா ஆட்சி அமைத்து கனிம வள அமைச்சராக டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் களமிறங்கி நிறைய அதிரடியாக கல்குவாரிகளை வந்து ஆய்வு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 431 கல்குவாரிகள் ஆய்வு செஞ்சு 155 கல்குவாரிகள் விதிமீறல்கள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அதில் 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக சீல் வச்சு க்ளோஸ் பண்ணாங்க. மீதி இருக்க 88 கல்குவாரிகளையும் படிப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களில் மூடுவோம் அப்படின்னும் சொன்னாங்க. இந்த நடவடிக்கை மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது டாக்டர் டி.கே. பிரபு எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்க எல்லா கல்குவாரிகளையும் வந்து ஆய்வுலாம் செய்யலை. அவர் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு 3-4 மாவட்டங்களில் மட்டும்தான் ஆய்வு செஞ்சார். அதே போல் வந்து ஆல்ரெடி மூடின கல்குவாரிகளே வந்து திரும்பவும் மூடப்பட்டதாக கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. அமைச்சர் டி.கே. பிரபு அவரோட அந்த தொடர் ரெய்டுகளுக்கு அப்புறம் நிறைய குவாரிகள் மூடப்பட்டதுக்கப்புறம் கட்டுமான பொருட்கள் ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, குவாரி மற்றும் க்ரஷர் ஓனர்கள் தங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சு அவங்க வந்து இந்த கட்டுமான பொருட்கள் வந்து உற்பத்தியை வந்து குறைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து செயற்கையாக வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதன் மூலம் வந்து மக்கள் வந்து வாங்க போனால் அவங்களுக்கு கிடைக்காம இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதன் மூலமாக வந்து கட்டுமான பொருட்களோட விலையும் வந்து கணிசமாக வந்து ஏறுச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு யூனிட் எம்சாண்ட் வந்து குறைஞ்சது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் எம்சாண்டோட விலை வந்து ஏறுச்சு. தொடர்ந்து இந்த நிலைமை நீடித்ததுனால அமைச்சர் டி.கே. பிரபு கல்குவாரி ஓனர்கள் மற்றும் க்ரஷர் ஓனர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் வந்து குவாரி ஓனர்களுக்கு சொல்லப்பட்டது வந்து கட்டுமான பொருட்களோட விலை இதை வந்து நியாயமான விலையை தான் வைக்கணும். அதே போல் மக்களுக்கு வந்து கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த விலையை மீறி விற்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் வந்து அவங்களோட லைசன்ஸும் வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அதே போல் இந்த கூட்டத்தில் கல்குவாரி ஓனர்கள் மற்றும் க்ரஷர் ஓனர்கள் அவங்க சார்பாக ஒரு சில கோரிக்கைகளும் வச்சுருந்தாங்க. அமைச்சர் கூட இருந்த அதிகாரிகளும் இந்த மாதிரி மக்களுக்கு கட்டுமான பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கணும், அதே போல் வந்து நியாயமான விலையில் கிடைக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறத உறுதி செய்கிற வேலையில் ஈடுபட்டு இருந்த இந்த நிலையில் தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த கல்குவாரி ஆய்வுகள் சற்று நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த டைமை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கல்குவாரி தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்த நிறைய நபர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. செய்திகளில் ரொம்ப சர்ச்சையான கருவேலம்பட்டு குவாரி, அதாவது அந்த குவாரி மூடினதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பேனர்லாம் வச்சு அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினாங்க. கருவேலம்பட்டி அது வந்து மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு இடம். கோபால்சாமி ப்ளூ மெட்டல்ஸ் இந்த கல்குவாரியை எடுத்து நடத்துகிறவர் வந்து கோபாரி. இவர் வந்து ஒரு அதிமுக பிரமுகர். அது மட்டும் இல்லாமல் இவரோட அண்ணன் திமுகவோட மதுரை வடக்கு எம்எல்ஏவாக இருந்த தளபதி கடந்த திமுக ஆட்சியிலையும் விதிகளை மீறி வந்து செயல்படுது அப்படின்ற புகார் கொடுத்தப்பட்டதுனால இந்த குவாரியை வந்து மூடுறதுக்கு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த குவாரியோட உரிமையாளர் கோபாரி அவர் அதிமுகவிலேருந்து தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. இந்த கோபாரி இவர் வந்து அதிமுக பிரமுகராக இவ்வளோ நாள் இருந்தவர். அதிமுகலேருந்து நிறைய எம்எல்ஏக்கள் தங்களோட பதவிகளெல்லாம் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால போய் இணையிற மாதிரி இவரும் வந்து அதிமுகலேருந்து தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. இந்த நிகழ்வை போலவே இன்னொரு நிகழ்வும் வந்து பெருசாக பேசப்படுது. திண்டுக்கல்லையே வந்து இந்த கல்குவாரி பிஸ்னஸ் இதில் வந்து பெருசாக பேசப்படக்கூடிய நபர் வந்து சர்வேயர் ரத்னம் வந்து தமிழ்நாட்டோட மணல் குவாரி கிங்பின் அப்படின்னு சொல்லப்படுற சேகர் ரெட்டி அவரோட ரைட் ஹேண்டாக இருந்தவர்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருந்த எஸ்ஆர்எஸ் மைனிங் அதுலேயும் வந்து ஒரு பார்ட்னராக இருந்தவர். இது மட்டும் இல்லாமல் சர்வேயர் ரத்னம் இவர் வந்து கடந்த காலங்களில் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய இந்த மணல் குவாரி கனிம வள கொள்ளை இது சம்மந்தப்பட்ட கேஸுகளை எதிர்கொண்டவர். கிட்டத்தட்ட இந்த ஐடி ரைடு, இடி ரைடு, நிறைய சிபிஐ கேஸு இந்த மாதிரியான கேஸ்லாம் இவர் மேலே போடப்பட்டு அந்த வழக்குகளை வந்து எதிர்கொண்ட நபர். இப்போ இவருடைய மகன் திண்டுக்கல் 17வது வார்டின் கவுன்சிலராக இருக்கக்கூடிய கேகேஆர் வெங்கடேஷ் இவர் இப்போ வந்து தாவேகா கட்சியில் போய் ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் இவர்கள் முன்னிலையில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வுகளை எதிர்கட்சிக்காரங்க வந்து தூய சக்தின்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு அதிமுகவில் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை எப்படி வந்து அதிமுகவில் வந்து தாவேகாவில் வந்து இழுத்தாங்களோ அதே போல் இப்போ வந்து கனிம வள கொள்ளையில்
ஊழல் குற்றச்சாட்டப்பட்டுள்ள நபர்களை வந்து தாவேக்கால இணைச்சிருக்காங்க, இதுதான் வந்து தூய சக்தியோட லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதே போல் அதிமுகவின் 2 முன்னாள் அமைச்சர்கள் விராலிமலை சி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேர் மேலேயும் கனிமவள கொள்ளை ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் வந்து இன்னமும் இருக்குது. விராலிமலை சி விஜயபாஸ்கர் அவரோட குடும்பம் நடத்துகிற ராசி ப்ளூ மெட்டல்ஸ், இந்த கல்குவாரி மற்றும் அந்த க்ரஷர், இந்த கம்பெனி மேலே இதுக்கு முன்னாடி ஐடி ரைடு இடி கேசஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அதே போல் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் அத்திப்பாளையத்தில் அவரோட குடும்பத்திற்கு சொந்தமாக இருந்த குவாரியில் விதிமுறைகளை மீறி குவாரியில் கல் வெட்டி எடுத்ததுக்காக அவர் மேலே கேஸ் இருக்குது. அதே போல் ஆற்று மணல் கடத்தல் வழக்கு, நிலமோசடி வழக்கு அப்படின்ற நிறைய கேஸ் இருக்குது. இந்த மாதிரி கனிம வள ஊழல் வழக்குகள் மற்றும் மற்ற துறைகளில் இவர்கள் மேல் வந்து நிறைய ஊழல் வழக்குகள் இருக்கிறதுனால தாவேக்காவில் இவர்கள் இணைகிறது பெரும் சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆட்சியில் அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் கனிம வள கொள்ளை இதை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. இந்த கிரீன் டேக்ஸு, மைனிங் ஸ்பெசிஃபிக் இவே பில்லு, அதுபோல் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் முன்னெடுத்தாலும் இன்னொரு பக்கம் கட்சி சார்பில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுள்ள நிறைய நபர்களை வந்து சேர்க்கிறது பெரும் சர்ச்சையை வெடிச்சிருக்கு. சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் சொன்னது, மக்கள் பணத்தை தொடவும் மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். அதே போல் இவர்கள் மேலே குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் இவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாரா? அதே போல் இந்த கனிமூல கொள்ளையில் ஈடுபட்ட மற்ற நபர்கள், மற்ற அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் அதிகாரிகள், குவாரி ஓனர்கள், க்ரஷர் ஓனர்கள், இவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்படுமா? அதே போல் இந்த முறைகேட்டில் வந்து கிட்டத்தட்ட அரசு கணக்கு காட்டுறதோ 3000 கோடி 4000 கோடி முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுறத அரப்பூர் ஜெயராமன் அவர்கள் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் கூட வந்து சமீபமாக அவர் வந்து முதல்வர் சந்தித்து மனுலாம் கொடுத்துருக்காரு. இந்த நிதிகளை வந்து முதல்வர் அவர்கள் மீட்பாரா? அதை வந்து மக்களுக்கு சென்றடையும் வகையில் வந்து அவரே வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அந்த நலத்திட்டங்களுக்கு இந்த நிதியை வந்து செயல்படுத்துவாரா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.